நெல்லிக்காய் அரிஷ்டம் செய்கிறதுனுடைய பார்ட் 2 தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அந்த கண்ணாடி ஜாரில் வந்து நம்ம லேயராக போட்டோம் இல்லைங்களா. ஒரு லேயர், முதல் லேயர் வந்து நம்ம சர்க்கரை போட்டுக்கணும், நாட்டு சர்க்கரையும் ஸ்பைசஸ் மிக்ஸு, ஒரு துளியோண்டு உப்பு. அதுக்கப்புறமா அதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்ச ஆம்லாவை போட்டுக்கணும். அதுக்கு மேலே மறுபடியும் சர்க்கரை போட்டு அந்த ஸ்பைசஸ் பவுடர் போட்டு, அந்த வெள்ளை கலரில் தெரியுறது வந்து உப்பு, பொடி உப்பு தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம லேயராக போட்டு அந்த பாட்டிலை ஃபுல்லாக நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாமே போட்டுக்கணும். ஸோ நான் பெரிய பாட்டில், கண்ணாடி பாட்டில் எடுத்தனால, இந்த பாட்டில் வந்து எனக்கு எங்கள் அம்மா கொடுத்ததுங்க. நாங்கள்லாம் சின்னதாக இருக்கும்போது போன்விட்டா வாங்குவாங்களாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோ பொருள் பிடிக்கும். அந்த மாதிரி கிளாஸ் பாட்டில் கெட்டியாக உள்ளது. ஸோ அதில் தான் நான் இப்போ போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம எங்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் போடும்போது இது கரெக்டாக நிறைஞ்சிருச்சு. இடையில நான் போடும்போது நிறைய இடத்துல அந்த சர்க்கரை போகலை, அதனால் அதை லைட்டாக குலுக்கி விட்டு மூடி வச்சிட்டோம். இப்போ பாருங்களேன், அதில் தண்ணியே வந்திருக்காது. இதில் வந்து நம்ம வேறு எதுவும் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. நல்லா இதை வந்து அந்த சர்க்கரை உள்ள எல்லா அந்த நெல்லிக்காய் பீசஸ்க்குமே படுற மாதிரி ஓரளவுக்கு லைட்டாக தான் குலுக்கணும், ரொம்ப ஆட்டவும் கூடாது. ஏன்னா நான் இன்னும் கொஞ்சம் சர்க்கரையும் ஸ்பைசஸ் பவுடரும் மெஷர் பண்ணி வச்சு எடுத்ததில் மீதி இருந்தது. அதனால் கொஞ்சம் லைட்டாக அப்படி தட்டி விட்டு அந்த பாட்டிலில் ஃபுல்லாக அதை போட்டு நம்ம நிறச்சிக்கலாம் அப்படின்ட்டு அதுதான் போட்டுட்ருக்கேங்கப்பா. ஏன்னா மெஷர்மெண்ட் 1 கிலோவுக்கு 1 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் பெரியவங்க பண்ணுவாங்க. ஸோ அதே மெஷர்மெண்ட்டு நான் எடுத்துட்டேன். அதில் கொஞ்சம் நான் இடையில சர்க்கரை குறைவாக போட்டனால மீந்து போயிடுச்சு. ஸோ அதை வந்து மேலே ஃபுல்லாக போட்டு அதை நான் இப்போ கவர் பண்ணிட்டேன். மீதி இருக்கக்கூடிய ஸ்பைசஸ் பவுடரையும் மேலே போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். நம்ம அந்த எடுத்த அளவில் எது மீதி ஆனாலுமே அந்த பாட்டிலை வந்து மேலே டாப்பில் போட்டு நம்ம அதை ஃபில் பண்ணிவிட்டு நல்லா ஏர் டைட்டாக மூடி வச்சிடணும். நம்ம இது வந்து நம்மளுக்கு சௌரியப்பட்டது அப்படின்னா வெள்ளை துணியை போட்டு, காட்டன் துணியை போட்டும் கட்டி வச்சிடலாம். நான் வந்து டைட்டாக பாட்டிலை மூடி என்னோடய ஷெல்ஃப் வந்து கிச்சன் கேபினெட் வந்து உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு வச்சேன். இப்போ உள்ளே வைக்கிறதுக்கு முதல்லையே பாருங்களேன், இந்த ப்ரிப்பரேஷன் டைம்லேயே அதிலேருந்து கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து 48 நாள் கழித்து நான் இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், மேலே இருக்கிறதெல்லாம் அப்படியே நல்லா சுருங்கி போயிருக்கு. இதை வந்து நம்ம அரிச்சு எடுத்து காய வச்சு நெல்லி முள்ளியாக கூட யூஸ் பண்ணலாம், வாயில் அப்படி சும்மா போட்டுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் கீழே தான் நிற்கக்கூடிய அந்த லிக்விடு தான் அரிஷ்டம், சரிங்களா. ஸோ இந்த மேலே இருக்கிறது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அதில் இருக்க எசன்ஸ் எல்லாம் வெளியில் வந்துட்டு ஹார்டாக இருக்கும். அதனால் காய வச்சு நெல்லி முள்ளி மாதிரி யூஸ் பண்ணும்போது மவுத் ஃப்ரெஷ்னராக யூஸ் பண்ணிக்கலாம்.